ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எங்கேயும் இல்லைங்க, குளத்தூருக்கு தான் வந்திருக்கோம். குளத்தூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. யாராச்சும் பெட்ஸ் லவ்வர்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துருங்க. பெட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் தான் நிறைய இருக்கும். விதவிதமாக கலர் கலராக நிறைய இருக்கும். இப்போ இந்த குளத்தூர் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சந்தை மாரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஸ்ரீ கஜபதி அக்வாரியம்னு இருக்கும். அதுதான் ஸ்டார்டிங்கு. ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க. அதோடு இல்லாமல் நிறைய ஃப்ளோராஸும் வச்சுருந்தாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். ஃபிஷ் டேங்க்கில் இருந்து, அப்புறம் வந்து டெக்கரேஷன் பொருள், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபுட்டு, அப்புறம் பெட்ஸ் ஃபுட்டு, இந்தமாரி நிறைய என்ன கேட்டிங்கனாலும் இருக்கும். லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே இருக்கும். நான் ஒரு கடை பார்த்தேன், யூஜிஆர் அக்வாரியம்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோராவை பக்கத்தில் கப்பாக வச்சுருந்தாங்க. என்ன ப்ரோ அது கப்பு அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து நிறைய காம்படிஷன் நடத்துவாங்க ப்ரோ. அதில் வந்து நல்லா பக்காவாக இருந்ததுன்னா, மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருந்ததுன்னா இது வந்து கிஃப்ட்டு மாரி தருவாங்க அப்படின்னு சொன்னார். அது செம்மையாக இருந்தது. மெயின்டெனன்ஸும் பக்காவாக இருந்தது. ரொம்ப சின்ன பையன் மாரி தான் இருந்தது. நம்மள மாதிரி யூத் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிவிட்டு ஆளுன்னு கொடுக்குறோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய கலர் கலராக இருந்ததுங்க. ஃப்ளோராஸ் தான் மோஸ்ட்லி பக்காவாக இருந்தது. ஃபுல்லாக எல்லா கடையிலையும் வச்சுருந்தாங்க ஃப்ளோராஸு. செமையாகவும் இருந்தது அது பார்க்குறதுக்கும். நிறைய கடை இருந்ததுங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே கடை தான். சுற்றி சுற்றி கடை தான். நிறைய அந்த டெக்கரேஷன் பொருள்லேருந்து, மரத்தில் இருந்து நல்லா பக்காவாக இருந்தது. இன்னொரு கடை பார்த்தோம், பிளாட்டினம் அக்வாரியம்ன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் இருக்க எல்லா இன்டீரியரும் இருந்தது. ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. அது பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது. புத்தா சிலையில விட அது வந்து ஸ்மோக் வந்த மாதிரி இருந்தது. அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காடோட ஸ்ட்ரக்சர்லேருந்து சிவன், அப்புறம் நிறைய இருந்தது. நிறைய கப்பீஸ்லேருந்து எல்லா ஃபிஷ்ஷும் இருந்தது. கண்டிப்பாக குளத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபிஷ் லவர்ஸ்லாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் உங்களுக்கே. ஏதாச்சும் வாங்கிட்டு போவீங்க கண்டிப்பாக. நிறைய கேஜஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஹோல்சேலுன்றதுனால எல்லாமே தனித்தனியாக கடை வச்சுருந்தாங்க. ஃபுட்டு கடையிலேருந்து எல்லாமே இருந்தது. நிறைய அந்த பெட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டமும் பக்காவாக இருந்தது. நிறைய கடை பேர்லாம் பக்காவாக இருந்தது. அப்படியே பீட்டா ஹவுஸு, அப்புறம் வந்து அக்வா ஸ்டாரு, அந்த மாதிரிலாம் இருந்தது. பிளாட்டினம் அக்வாரியம்ன்றத தான் சொன்னனே. பக்காவாக நாங்கள் போனீங்கன்னா அப்படியே எப்படி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டாச்சுலேருந்து வாட்ரு ஃபால் ஆகுறதுலேருந்து, ஸ்மோக் வர்றதுலேருந்து, புத்தா ஸ்டாச்சு அந்த மாதிரி பக்காவாக இருந்தது. உள்ளே போனீங்கன்னா லைட் செட்டாக செம்மையாக இருந்தது. இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்தமாரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.
இன்னொரு அண்ணா இருக்குங்க பக்கம் சரவணன் பெட் ஷாப்புன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக குருவிங்களாம் வேறு வச்சுருந்தாங்க. என்னென்ன பெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருந்தது. வெளிநாட்டில் விற்கிற பெட்ஸும் இருந்தது. கீரிப்புள்ள கூட வித்து அப்படியே இருந்தது. அதை கூட ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வந்து ஜூ மாரி வச்சுருந்தாங்க, மினி ஜூ மாரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ அது அதை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த பெட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் ஜேடி கேட்டு, அப்புறம் கேட்டு ஜிட்ஸு, ஜிட்ஸு டாகு, அது மாதிரிலாம் நிறைய வித்துருந்தாங்க. பக்கத்துலேயே வேறு அக்வாரியம் வேறு இருந்தது, அதனால தான் வச்சுருக்காங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், நிறைய இருக்கும். நிறைய எப்படின்னா விதவிதமான பறவைங்க, வித்தியாச வித்தியாசம் சவுண்டு, அதெல்லாம் கேட்கும்போதே செமையாக இருந்தது. எந்த பறவை எந்த சவுண்டு கொடுக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே செம்மையாக இருந்தது. இன்னொரு கடைக்கு போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் அப்படியே மூவ் ஆகுதான்ட்டு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் சும்மா அந்த தொட்டியில் இருந்து கையை வச்சுட்டு மூவ் பண்ணி பார்த்தோம் ஏதாச்சும் வருதான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே செமையாக இருந்தது. பார்க்கறதுக்கு கலர் கலராக இருந்தது. அப்படியே வரும்னு பார்த்தோம். கோல்டு ஃபிஷ்ஷும் விதவிதமாக இருந்தது. செமையாக இருந்தது பார்க்கும்போதே. அதோடு இல்லாமல் வாஸ்து மீன்னு சொல்லுவோம்ல, அந்தமாரி ஃபிஷ்ஷஸும் நிறைய இருந்தது. ஒரு ஒரே ஒரு ஃபிஷ்ஷு தானே போட்டு பார்த்துருப்போம். ஆனால் நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு ஒரே தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் செம்மையாக இருந்தது. சரவணா ஃபிஷ்ஷு இங்கே தான் செம்மையாக இருந்ததுங்க. விதவிதமாக குருவிங்க, அப்புறம் வந்து காக்டைலு, அந்தமாரி நிறைய இருக்குது. டாகு, கேட்டு, கேஜஸ்ஸு பக்காவாக இருந்தது. உள்ளே போனீங்கன்னா செம்மையாக இருந்தது. இந்த கடைக்கு தான் நான் அப்பப்போ வருவேன். இந்த அண்ணா கடையில் தான் செம்மையாக இருந்தது. ஃபின்ச்சஸ்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பெரிய வால் வச்சு வேறு நிறைய இருக்குது. அந்த லவ் பேர்ட்ஸு, அப்புறம் ஆம்ஸ்டரு, நிறைய அந்த எலி குட்டி குட்டியாக இருந்தது. அது கூட வளர்க்குறாங்க போல். அது பார்க்கும்போது தான் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் கீரிப்புள்ள வெளிநாட்டுலாம் வளர்ப்பாங்க. அதேமாதிரி அந்த அந்த கீரிப்புள்ளையும் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. பார்க்கும்போது பக்காவாக இருந்தது. அதோடு இல்லாமல் நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த லிசார்டுன்னு ஒன்று லிசார்டு கூட வளர்ப்பாங்க போல். ஃபஸ்ட்டு அந்த ஜூ ஜூ மாரி மினி ஜூ மாரி வச்சுருந்தாங்க. அப்போ பண்ணது தான் இதெல்லாம். செம்மையாக இருந்தது. எப்படி பர்மிஷன் கொடுத்துறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. நல்லா இருக்குது. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும். ஃபுல்லாக அங்கே உள்ளே இருந்த பேர்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தது. கூடுலேயே இல்லை, ட்ரெயின்டு போல். ஃபுல்லாகவே எங்கேயும் வெளியும் பறக்கலை, ஒன்றும் பண்ணல. ஆனால் செம்மையாக அப்படியே ஜாலியாக இருந்தது எல்லாமே. சிரிப்புலடா கத்துறது பயங்கரமாக இருக்கு. வித்தியாசமான பறவைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் பேர் தெரில எனக்கு. இன்னும் செம்மையாக இருந்தது. பார்க்கும்போதே அழகாக இருந்தது. கோல்டு ஃபிஷ்ஷு, பெரிய கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய இருந்தது. ஒரு கடை பேர்லாம் செம்மையாக இருந்தது. ஃபிஷ் டாக்டர் அப்படின்னு இருந்தது. ஓ, என்னடா ஃபிஷ்ஷு கூட டாக்டர் பார்க்குறாங்க போல் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா அது கடை. அதுலேயும் ஃப்ளோராலாம் எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அவன் ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்தார் கூட. அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அதோடு இல்லாமல் அக்வா ஸ்டார்னு ஒரு கடை. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஃபுல் கடையும் முடிந்தது. யாராச்சும் வீக் டேஸ் அந்த மாதிரி வாங்க கண்டிப்பாக. வீக் டேஸ் இந்த மாதிரி வீக்கெண்டு அந்த மாதிரி வந்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும். எப்படின்னா
லைட் செட்லேருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். ஹோல் சைஸ் மாரி இருக்கும், பெரிய கடை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். யாருக்காச்சும் தேவைப்படுற பொருள் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்தார். அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணார், நிறைய கடை பார்த்தாரு. நான் கொஞ்சம் ஷை டைப்பு, இருந்தாலும் விடலையே, அவரையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அம்பத்தூர் பிரிட்ஜ் வந்து ஏறிட்டோம். அம்பத்தூர் எஸ்டேட் பிரிட்ஜ் ஏறிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்குது. அது என்ன பில்டிங் தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிவிட்டு ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.